தொடர் கனமழையால் நாகையில் குளத்தை ஒட்டியுள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்கிட கேட்கலாம். சீனிவாசன், வணக்கம். உங்க விரிவான தகவல். நாகையில் கனமழை எதிரொலியாக குளத்தின் அருகில் இருந்த 3 வீடுகள் சேதமாகி உள்ளது. அதாவது நாகையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் குளம் சில மாதங்களுக்கு முன்பு தூர்வாரப்பட்டது. அதிக ஆழத்தில் மண் எடுக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வந்த வடகிழக்கு பருவமழை மற்றும் டிட்வா புயல் காரணமாக காசி விஸ்வநாதர் குளம் முழு கொள்ளளவை எட்டியிருந்தது. இந்த நிலையில் குளத்தை ஒட்டி இருந்த 3 கான்கிரீட் சுவர் இடிந்து சாய்ந்தது. இதில் காசி விஸ்வநாதர் கோயில் பகுதியைச் சேர்ந்த தண்டாயுதபாணி இவர் ஊர்காவல் படை கோட்ட தளபதியாக உள்ளார். இவரது வீட்டின் பின்பக்க சுவர் இடிந்து காசி விஸ்வநாதர் கோயில் குளத்தில் விழுந்தது. அதேபோல் ராமு, பாஸ்கர் என 3 வீட்டின் பின்புற சுவரும் பெயர்ந்து விழுந்துள்ளது. இந்த நிலையில் இன்று தண்டாயுதபாணி வீடு முழுவதுமாக இடிந்து விழுந்துள்ளது. வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்த நிலையில் வீட்டில் உபயோகப் பொருட்கள் முற்றிலுமாக உடைந்து சேதமாகியுள்ளது. வீட்டில் உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. ராதிகா, இந்த சம்பவம் அறிந்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து குளத்தில் உள்ள நீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற ஒரு அகற்றும் பணியை தற்போது தொடங்கியுள்ளார்கள். ஆனால் ஏற்கனவே இந்த குளத்தை சுற்றி இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் என்பதால் அப்புறப்படுத்தும் வீடுகளை காலி செய்யுமாறு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் தகவலாக கிடைத்துள்ளது. ஆனால் தற்போது உள்ள நிலவரத்தின்படி 3 வீடுகள் முழுவதுமாக சேதமாகியுள்ளது.